நான் இன்னைக்கு உங்களை கனடா தோட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு போக போகிறேன். வீடியோவை கடைசி வரைய பாருங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னோட சிஸ்டர் கனடாவில் இருக்காங்கன்ட்டு. அவங்க வீட்டு சின்ன தோட்டத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பேரிக்காய் மரம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேரிக்காய் மரம் வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் தாங்க ஆகுது. 2 வருஷத்துலேயே இந்த பேரிக்காய் மரத்தில் எந்த அளவுக்கு காய்கள் பிடிச்சிருக்கு பாருங்க. இன்னும் காய்கள் பழுக்கலை, நிறைய பிஞ்சுகள் இருக்குது. கொஞ்சம் காய்கள் மட்டும் பழுத்து கீழே உதிர்ந்து போய் இருக்குதுங்க. ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிற இந்த பேரிக்காயை நம்மில் பல பேர் விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனால் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் பி2, நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. நார் சத்தும் இருக்குங்க. வாய்ப்புண், வயிற்றுப்புண் போன்றவற்றில் விரைவில் குணமாக்கும் இந்த பேரிக்காய். அதே மாதிரி எலும்பு பற்கள் வலுவடைய இந்த பேரிக்காயை தினமும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரலாங்க. இதமான தட்பவெப்ப நிலையில் வளரக்கூடியது. சீனாவில் மட்டும் 70% அதிக அளவில் பயிரிடப்படுது. 70% நீர் சத்து கொண்டது இந்த பேரிக்காய். ஓகேங்க, இன்னைக்கு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் நிழல். நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.